தாவேகா மாநாட்டில் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், சீமான் உள்ளிட்டோரை விஜய் மறைமுகமாக விமர்சித்ததாக அவரது பேச்சை சுட்டிக்காட்டி இணையத்தில் கருத்து பதிவிட்டு வருகின்றனர். சிங்கம் பற்றி பேசும் போதும் சீமானை விமர்சித்ததாக சிலர் இணையத்தில் கருத்து பதிவிட்டு வருகின்றனர். சிங்கம் வேட்டைக்கு மட்டும்தான் வெளியில வரும், வேடிக்கை பார்க்கறதுக்கெல்லாம் வெளியில வராது. வேட்டையில கூட உயிரோடு இருக்கிற மிருகங்களை தான் வேட்டையாடும். அதுலயும் பெரும்பாலும் தன்னை விட பெரிய சைஸ் உள்ள மிருகங்களை தான் குறி வச்சு தாக்கும், ஜெயிக்கும். எவ்வளவு பசியில் இருந்தாலும் உயிர் இல்லாததை, கெட்டு போனதை தொட்டு கூட பார்க்காது. தொடர்ந்து அரசியல் பயணத்தில் ரஜினி, கமல் உள்ளிட்டோரை விஜய் மறைமுகமாக விமர்சித்ததாகவும் இணையத்தில் கருத்து பரவி வருகிறது. நம்ம அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அட இவரெல்லாம் வரமாட்டாரியா, அவரே வரல, இவரே வரல, இவருங்க வர போறாரு அப்படின்ட்டு நிறைய பேர் ஜோஷியம் சொன்னாங்க. அப்புறம் நம்ம கட்சியினுடைய பேர் அறிவிச்சதுக்கு அப்புறம் பேரு தானே அறிவிச்சிருக்கிறாரு, மக்கள் கிட்ட பேர் வாங்கணும்ல, அதெல்லாம் முடியாதுன்னாங்க. இப்போ இங்க வந்துட்டாங்க. இவர் நேரா ஷூட்டிங்ல இருந்து வருவாராம், வந்து ஆட்சியை பிடிப்பாராம். அது எப்படி இவராலே முடியும்? அவராலே முடியல, இவராலே முடியல. அவருக்கு அத்தனை வருஷம் ஆச்சு, இவராலே எப்படி முடியும்? நான் ஒன்றும் இந்த மார்க்கெட் போனதுக்கு அப்புறம், ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வரல, படைக்கலனோட வந்திருக்கிறோம். பவர்ஃபுல் ஃபோர்ஸோட, மாபெரும் படை வரிசையோட, எல்லாத்துக்கும் தயாராகி தான் வந்திருக்கிறோம். இதே போல தனது உரையில் விசிக, பாமக, காங்கிரஸ் கட்சிகளை பற்றி பேசாத விஜய் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை புகழ்ந்து பேசியதை அரசியல் கணக்காக பலர் சுட்டிக்காட்டி வருகின்றனர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.